போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த ஜெசி பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருந்ததை பார்த்து சம காண்டான நம்ம ஹீரோயின் வாண்டடா போய் வம்பிழுத்து தேவையில்லாம பல்பு வாங்கினதோட பார்த்தோம். சோ இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஹான்சுவோக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி நம்ம ஹீரோவையும் ஜெசியையும் கண்ணா பின்னான்னு திட்டி இவங்களை தூங்க விடாம டார்ச்சர் பண்றதுனால சம கடுப்பாகிடுற நம்ம ஹான்சுவோக்கா என்னமோ நான் உன் புருஷனை இழுத்துட்டு ஓடின மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா டைரக்டா போய் அந்த ஜெசி கூட சண்டை போடுன்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டுடுறாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணி ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொல்லி வீரவசனம் பேசிட்டு போற நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்து நம்ம ஹீரோவோட டேபிள்ல உட்கார்ந்துருக்கவும் நம்ம ஹீரோ பார்த்து லைட்டா ஜர்க் ஆகி என்ன 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 விஷயம், எதுக்காக நீங்க என்னோட டேபிள்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்க, நீங்க ரெண்டு பேரும் அகைன் எப்ப மீட் பண்ணி திரும்ப ஒன்னா சேர்ந்து ஊரை சுத்த ஆரம்பிச்சீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நீங்க யார பத்தி பேசுறீங்க, எனக்கு எதுவுமே புரியலன்னு ஹீரோ சொல்ல, டேய் நடிக்காதடா, நான் எதை பத்தி பேசுறேன் யார பத்தி கேக்குறேங்கிற எல்லாமே உனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு ஹீரோயின் மிரட்டவும், நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எதுவும் இல்ல, ஜெசிக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக என்னோட உதவி தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசணும், மத்தபடி நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அது என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்க, இந்த மாதிரி ஜெசி குழந்தைக்கான கஸ்டடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கு, சோ அதை திரும்ப வாங்குறதுக்காக கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க, அந்த கேஸ் அவங்க தரப்புல இருந்து வாதாட போற லாயர் நாங்கிறதுனால அவங்கள மீட் பண்ணி ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்ல, ஓ அதான விஷயம், அப்போ உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல நீ சொல்ல வர அப்படிதானேன்னு ஹீரோயின் கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்ல, ஓகே எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, பட் எக்காரணத்தை கொண்டும் நீ ஜெசிக்காக கோர்ட்ல வாதாட கூடாதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது, ஏன்னா ஏற்கனவே நான் ஜெசி கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அந்த அட்வான்ஸை வச்சுதான் இப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றாங்க. அப்போ நான் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்ட அதானே, சரி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீ தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவாலை புடிச்சிட்ட, அதை விட்டாலும் உன்னை கடிக்கும் விடலைனாலும் உன்னை கடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே எழுந்து கிளம்பவும், ஹீரோ இவ என்ன வில்லங்கத்தை பண்ண போறான்னு யோசிச்சு ரொம்ப பயந்துடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த ஜெசியோட ஹஸ்பண்ட பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப பெரிய ஃபேமஸான பேஸ்பால் பிளேயர், இப்ப ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்கிற விஷயம் தெரிய வருது. சோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நான் உங்க சார்பில இருந்து இந்த கேஸை வாதாடி தரேன்னு சொல்ல, அவருமே ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த ஏரியாலேயே ரொம்ப ஃபேமஸான டிவோர்ஸ் லாயர் ஆச்சே. சோ நம்ம ஹீரோவையும் ஜெசியையும் பழி வாங்குறதுக்காக அவ ஹஸ்பண்டோட லாயர் ஆகிடுறாங்க. பட் ஒரே கம்பெனியை சேர்ந்த ரெண்டு லாயர் எதிர் தரப்புல வாதாடினாங்கன்னா கண்டிப்பா கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி சிஇஓ மேடம் உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கேஸை விட்டு கொடுங்கன்னு சொல்ல, இல்ல முடியாது, பிகாஸ் நான் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணிட்டேன்னு ஹீரோ ரிப்ளை பண்றாங்க. யா நானும் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், டெஃபினெட்லி என்னால அதை ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றதுனால சிஇஓ வேற வழி இல்லாம சரி வாதாடி தொலைங்கன்னு விட்டுடுறாங்க. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நான் தான் ஏற்கனவே ஜெசி தரப்புல இருந்து வாதாட போறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்க பாக்குறேன்னு ஹீரோ கேட்க, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நான் ஒரு லாயர், சோ என்கிட்ட உதவின்னு கேட்டு வர கிளைண்ட் கிட்ட என்னால நோன்னு சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றதுனால நம்ம ஹீரோ லைட்டா டென்ஷன் ஆகி, நாம ரெண்டு பேரும் தான் ஏற்கனவே பிரிஞ்சு ஸ்ட்ரேஞ்சர் ஆகிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்ப விடாத கருப்பு மாதிரி என்னையே ஃபாலோ பண்ணி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு கத்துறான். ஹலோ மிஸ்டர் தூங்க மூஞ்சி லாயர், இப்படியெல்லாம் என்கிட்ட கெஞ்ச உங்களுக்கு வெக்கமா இல்ல, முடிஞ்சா கேஸ்ல ஜெயிச்சு காட்டுங்கன்னு ஹீரோயின் சவால் விடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில தூங்கி எழற நம்ம ஹீரோ கண் விழிச்சு பார்க்கும்போது மணி கரெக்டா 9:30. ஆக்சுவலா 9:30 மணிக்கு கோர்ட்ல ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிரும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துமே நம்ம ஹீரோயினும் வராததுனால பொறுமை இழந்துடுற ஜட்ஜு ஹீரோயினை பார்த்து உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை வாதாட ஆரம்பிக்க சொல்லவும், கணம் கோர்ட்டாளர் அவர்களேன்னு நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ண கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க யுவரானர், சில சதிகாரங்க பண்ண கோளாறுனால எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்ல, சரி போனா போ கல்தன்னு சொல்லி பாவப்பட்டு ஜட்ஜுமே ஹீரோக்கு பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. பாவம் நம்ம ஆளு அவசரத்துல பேனா எதுவும் எடுத்துட்டு வரல போல, சோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேனா கேட்கவும், ஓ இதுதான் உனக்கு வேணுமான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் பேனாவை கீழே போட்டு மிதிச்சிடுறா. நீ எல்லாம் ஒரு லாயர்னு நம்பி ஒன்ன வாதாட கூட்டிட்டு வந்தேன் பாரு, எல்லாம் ஏன் தப்புதான்னு புலம்பிக்கிட்டே ஜெசி நம்ம ஹீரோக்கு பேனா கொடுக்குறா. யுவர் ஹானர், அதாகப்பட்டது என்னன்னா என் கிளைண்டோட டாட்டருக்கு இப்ப 7 வயசு தான் ஆகுது, அப்படி இருக்கும்போது குழந்தையோட அப்பா அவளை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் வளர்க்கறதுக்காக பிளான் பண்ணிருக்காராமா, இதை என் கிளைண்டால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா நம்ம நாட்டு சட்டப்படி பெண் குழந்தை அம்மா கிட்ட தான் வளரணும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் இப்ப என்னோட கிளைண்ட் குழந்தையோட கஸ்டடியை கேட்டு கேஸ் போட்டிருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல,
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குழந்தைக்கு 5 வயசா இருக்கும் போதே தன்னோட குழந்தையையும் ஃபேமிலியையும் பத்தி கவலைப்படாம இந்த ஜெஸ்ஸி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அப்படி இருக்கச்ச எப்படி இவளை நம்பி கஸ்டடி கொடுக்க முடியும்னு குழந்தையோட அப்பா கேக்குறாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, என் கட்சிக்காரரான ஜெஸ்ஸி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருக்குன்னு ஹீரோ சொல்ல, ஜெஸ்ஸியோட புருஷ முகத்துல ஈ ஆடல ரொம்ப பயந்துடுறான். இந்த மாதிரி ஜெஸ்ஸிக்கு குழந்தை பிறந்ததும் போஸ்ட் பேண்ட்ரோம் டிப்ரெஷன்னால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எப்படியாவது அதுல இருந்து மீண்டு வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா வாழணுங்கிற காரணத்துக்காக தான் குழந்தைக்கு 5 வயசா இருக்கும் போது வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஆதாரங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு, எதிர்கட்சிக்காரரான ஜெஸ்ஸியோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜெஸ்ஸி கிட்ட ஒரு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கல. அவங்களுக்கு அன்பு, ஆதரவு, பாசம், அரவணைப்பு தேவைப்படும் போது பக்கத்துல இருந்து கேர் பண்ணிக்கலன்னு சொல்லி அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டே போகவும், தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு இன்டர்நேஷனல் பேஸ்பால் பிளேயர், எப்போதுமே ரொம்ப பிஸியா இருப்பாருங்கிற விஷயம் தெரிஞ்சுமே எதுக்காக ஜெஸ்ஸி அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கணும், தன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளவு பிரஷர்ல இருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜெஸ்ஸி தான் அவருக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்திருக்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோ டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. அதுலயும் நம்ம ஹீரோயின் வரியாடா, ஒத்தைக்கு என்கிட்ட சண்டைக்கு வரியாடான்னு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கவும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லாயரே பார்த்து மெர்சலாகி, சாரி ஜட்ஜே பார்த்து மெர்சலாகி, அடே நிறுத்துங்கடான்னு கத்த, அவன் என்ன வாய மூட சொன்னதுன்னு ஹீரோயின் கேட்க, பார்த்தா ஜட்ஜு, ஐயோ யுவர் ஆனர் என்ன மன்னிச்சிருங்க, ஒரு ஃப்ளோல திட்டேன், மத்தபடி உங்க மேல நான் ரொம்பவே மரியாதை வச்சிருக்கேன்னு சொல்லவும், பார்த்தா உன்னோட மரியாதைய, 2 பேரும் உட்காருங்க. ஏமா ஜெஸ்ஸி, அப்புறம் மிஸ்டர் ஜெஸ்ஸி புருஷன், நீங்க 2 பேரும் நல்லா பயங்கரமான ஆளா பார்த்து தான் லாயரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. என்னோட 30 வருஷ ஜட்ஜு வாழ்க்கையில இப்படி ஒரு அசத்தலான கேஸை நான் பார்த்ததே இல்ல. என்னம்மா இவங்க 2 பேரும் போட்டி போட்டு விட்டு கொடுக்காம வாதாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஜட்ஜே பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஃபைனலா இப்ப நம்ம ஜெஸ்ஸியோட குழந்தைக்கு 7 வயசு தான் ஆகுதுங்கிறதுனால அம்மா கூட இருக்கிறதா இல்ல அப்பா கூட இருக்கிறதான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி கஷ்டப்படுவான்னு சொல்லி ஜட்ஜி வாரத்துக்கு ஒரு தடவை அம்மாவும் பொண்ணும் மீட் பண்ணி பேசணும்னு ஆர்டர் கொடுத்துடுறாங்க. பட் இதை ஜெஸ்ஸியோட ஹஸ்பண்டால ஏத்துக்க முடியல. எங்க தன்னோட குழந்தை மனசு மாறி ஜெஸ்ஸி கூட போயிருவாங்களோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு. தேவையில்லாம நம்ம ஹீரோயின் வாண்டடா வந்து காலை நீட்டி பம்பளுக்கவும் செம காண்டாகிடுற நம்ம ஹீரோ, இங்க பாரு, நீ நைட்டு பண்ண சூழ்ச்சமோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நேத்து நான் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கச்ச ஹான்சு அக்கா தேடி வந்து எனக்கு காஃபி கொடுக்கும் போதே எனக்கு டவுட் இருந்தது. இருந்தாலும் சரி கூட வேலை பார்க்கறவங்க தானேங்கிற நம்பிக்கையில நான் அந்த காஃபியை குடிச்சேன். அந்த காஃபில நீ எனக்கு தெரியாம தூக்க மாத்திரையை கலந்துருக்க. அதனாலதான் இன்னைக்கு காலையில நான் மயக்கத்துல அசந்து தூங்கி ஹியரிங்க்கு வர லேட் ஆச்சு. அப்படி இருந்துமே நான் என்னோட திறமைய பயன்படுத்தி இந்த கேஸ இவ்ளோ தூரம் எங்களுக்கு சாதகமா கொண்டுட்டு வந்துட்டேன். உனக்கு இப்படி எல்லாம் பண்ண கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல, ரொம்ப அசிங்கமாகிடுது. அதுவே இங்க ஆபீஸ்ல பார்த்தோம்னா ஒரே கம்பெனியை சேர்ந்த 2 பேரு எதிர் எதிர் தரப்புல வாதாடுறதுனால யார் இதுல வின் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பெட் மேட்சே நடக்குது. பொண்ணுங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் மேல பெட் கட்டுறாங்க, அதுவே ஜென்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோ மேல பெட் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டர் காங் வெளியில வந்து தம் அடிச்சுட்டு சிகரெட்டை கீழே போட்டு மிதிக்கிறத பாத்துடுற ஹான்சு அக்கா, போலீஸ் இங்க பாருங்க, இந்த லாயர் சட்டத்தை மதிக்காம தப்பு பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமா வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கத்தவும், பயந்து போயிடுற மிஸ்டர் காங் சிகரெட் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு, ஏன் சீனியர் இப்படி சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஓகே அப்போ நான் பெரிய புள்ளத்தனமா பண்ணவா, சரி எனக்கு சிகரெட் கொடு, தம் அடிக்கணும் போல இருக்குன்னு ஹான்சு அக்கா சொல்ல, ஒரு பொண்ணு அதுவும் பப்ளிக்ல எப்படி, கண்டிப்பா இதெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாதுன்னு காங் சொல்றான். ஆடே என்னப்பா நீ இப்படி இருக்க, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா அவ்வளோதான், உன் பொண்டாட்டி ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சிகரெட்டை வாங்கி தம் அடிக்க போகும்போது ஆக்சிடென்டலா கால் ஸ்லிப் ஆகி அவன் மேல விழுந்துடுற நம்ம ஹான்சு அக்கா காங் போட்டிருக்க பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, வாவ் நிஜமாவே இந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆமா யாரை மயக்கிறதுக்காக இந்த பெர்ஃப்யூம் போட்டுட்டு வந்தேன்னு ஹான்சு அக்கா கேட்க, அப்போ உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிச்சிருக்கான்னு காங் கேட்கவும், ஓ அதான விஷயம், அப்போ நீ என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த பெர்ஃப்யூம் போட்டு வந்திருக்க, என்ன கரெக்டா? ஆமா எத்தனை நாளா சாருக்கு என் மேல கிரஷ் இருந்துட்டு இருக்குன்னு கேட்டு நம்ம ஹான்சு அக்கா கலாய்க்கிறாங்க. பட் நிஜமாவே நம்ம காங்குக்கு ஹான்சு அக்கா மேல கிரஷ் இருக்கு. சோ அவங்க இப்படி சடனா கேட்டதும் நம்ம காங்குக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகி திருதிருன்னு முழிக்கிறான். தெனிங்க நம்ம மிஞ்சிய பார்த்தோம்னா பயங்கரமா ஃபீல் பண்ணி என்னன்னே தெரியல, ரீசெண்டா ஹீரோயின் என்கிட்ட சரியா பேச மாட்றா, நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்றா, ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு சொல்லி என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டானா கண்டிப்பா என்னால தாங்க முடியாது, நான் செத்திடுவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும், நீ யோசிக்கிற மாதிரி எல்லாம் உன்னை அவாய்ட் பண்ணல, இப்ப நாங்க 2 பேரும் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், அது ரொம்பவே ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த கேஸ் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் கண்டிப்பா ஹீரோயின் உன்கிட்ட ரெகுலரா பேச ஆரம்பிச்சிருவான்னு ஹீரோ அட்வைஸ் பண்றான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கல் என்னோட வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ நான் ஹீரோயினை அநியாயத்துக்கு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னால ஒரு நிமிஷம் கூட அவளை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல.
நீ ஹீரோயினை பத்தி என்கிட்ட சொன்னப்ப கூட நான் நம்பல. பட் இப்ப அவ கூட பழகி பார்த்ததுக்கு அப்புறம் என்னால ஹீரோயின் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட அவளை பத்தி ரொம்ப நல்லபடியா தான் சொல்லியிருந்த. பட் ஹீரோயின் என்னமோ உன்னை ரொம்பவே ப்ளேம் பண்றா. நீ வேற யார் கூடயோ அஃபேர்ல இருந்ததுனாலதான் உன்னை ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ணாலாமே, அது என்ன உண்மையா? எனக்கு தெரிஞ்சவரை நீ பொண்ணுங்களை ஹர்ட் பண்ற தப்பான கேரக்டர் இல்ல. அப்புறம் எதுக்காக ஹீரோயின் அப்படி சொன்னா? நிஜமாவே என்ன ரீசனுக்காக உங்க 2 பேருக்கு நடுவுல டிவோர்ஸ் ஆச்சுன்னு மிஞ்சியே கேக்குறான். அந்த கேள்விக்கான பதில நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொன்னானா இல்லையாங்கிறத நமக்கு காட்டல. நெக்ஸ்ட் ஜெஸியோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணு அவங்க அம்மாவை பார்க்க விரும்பல, அவளுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. சோ இதை நாம ஒரு விஷயமா கோர்ட்ல சொல்லி இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்க, இல்ல கண்டிப்பா முடியாது. பிகாஸ் எந்த ஒரு குழந்தையுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னோட அம்மாவையோ அப்பாவையோ பார்த்தா கொஞ்சம் ஆக்வர்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் 2-3 செஷன் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா 2 பேருக்கு நடுவுல ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுரும். அதனால இதெல்லாம் ஒரு ரீசனா எடுத்துக்கிட்டு உங்க ஒய்ஃப் குழந்தைய மீட் பண்றதை நம்மளால தடுக்க முடியாது. வேணும்னா நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேனாவை தேடுறச்ச, காலேஜ் படிக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. 2007வது வருஷம் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்திருக்கான். அப்போ டக்குன்னு திரும்பி நம்ம ஹீரோயின், இப்ப பின்னால ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பாடினது யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, பதட்டத்துல நம்ம ஹீரோ தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த பாட்டை யாரு பாடினாங்கிறத கண்டுபிடிச்சி லைப்ரரியில படிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்லவும், நேத்து நான் வீட்டுக்கு போன உடனே அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, பாவம் நம்ம ஹீரோ பயங்கரமா அப்செட் ஆகிடுறான். இருந்தாலும் முயற்சியை கைவிடாம திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த பாட்டை பாடின சிங்கரோட கான்சர்ட் நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்க போது, அதுக்கான 2 டிக்கெட் என்கிட்ட இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க என் கூட தாராளமா வரலான்னு ஹீரோ சொல்ல, அவனோட அந்த அழகான தயக்கம் அப்பாவித்தனம்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ அந்த கான்சர்ட்டுக்கு போக ஒத்துக்கிறாங்க. பட் ரொம்ப வேகமா ஓடி வந்துமே டைம் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ, சீக்கிரமா என் கையை பிடிச்சிட்டு ஓடிவாங்க, அப்புறம் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்லி வாண்டடா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு ஓடுறான். என்னதான் நம்ம ஹீரோ அவசரத்துல பெருசா எதையும் கன்சிடர் பண்ணலைனாலும் நம்ம ஹீரோயின் மனசு ஃபுல்லா பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. தென் அந்த கான்சர்ட்ல எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கண்ணாலேயே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வெளியில வந்ததும் ஒரு சீனியர் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியா இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க என்ன கப்பிள்ஸான்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்குறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு தயக்கமே இல்ல. ஆமா, நாங்க 2 பேரும் கப்பிள்ஸ், இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லவும், ஓ அப்படியா, ரொம்ப சூப்பர், அப்போ இந்த மெமரபிளான மூமெண்ட்டை நாம கேப்சர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அந்த சீனியர் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து நிக்க வச்சு போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோ தான் இது. இதை பார்த்துதான் இப்ப நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம மிஞ்சே டைரக்டா ஹீரோயினோட வீட்டுக்கே வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு சில மொக்க ஜோக்கு, கடி ஜோக்கு, அறந்த பழைய ஜோக்கெல்லாம் சொல்லவும், வேற வழி இல்லாம இவளுமே கெக்கபெக்கன்னு சிரிக்கிறா. சிரிப்பே வரலைனாலும் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ சிரிக்கிற பாரு, அந்த மனசுதான் சார் கடவுள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை நான் என்னோட வாழ்க்கையில மிஸ் பண்ண விரும்பல. இப்ப நீ ஓகே சொன்னா கூட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்னு மிஞ்சே சொல்ல, உன்னோட மனசு எனக்கு புரியுது, நீயுமே என்ன மாதிரி நல்லவன் தான். ஆனா என்னால ஒரு சில விஷயங்களை உன்கிட்ட இருந்து மறைக்க முடியல. நான் இப்பவே சொல்லிடுறேன், என்னதான் ஹீரோக்கும் எனக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஹீரோவை மறக்கல. என்னால அவனை மறக்கவும் முடியல. சோ தயவு செஞ்சு நீ என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றாங்க. நான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேன், ஸ்மார்ட்டா இருக்கேன், புத்திசாலியா இருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருக்கேங்கிறது மட்டும் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். மத்த எல்லாருக்கும் தெரியாம என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம்னா அதுக்கு பேரு தான் அமைதி, பொறுமை, பேஷியன்சி. சோ நீ உன்னோட வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் உன்னை ஏத்துக்க ரெடியா இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதுன்னு சொல்லிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஜெஸியோட குழந்தைய மீட் பண்ணி பேசுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஜெஸியை கூட்டிட்டு போறாரு. என்னதான் அது அவளோட குழந்தையா இருந்தாலும் இப்ப அப்பாவோட கஸ்டடியில இருந்துட்டு இருக்கிறதுனால எக்ஸாமினர் அந்த குழந்தைகிட்ட எப்படி பழகணுங்கிறத நம்ம ஜெஸிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த பாப்பா ரொம்பவே வினோதமான ஒரு டாய் வச்சு விளையாடிட்டு இருக்கதை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்க, பழங்காலத்துல யாராவது தப்பு பண்ணா அவங்க தலைய துண்டா வெட்டுவாங்கல்ல, அந்த மிஷினோட மினியேச்சர்னு அந்த பாப்பா சொல்லவும் ஹீரோக்கே லைட்டா ஜர்க் ஆகிடுது. இருந்தாலும் அதெல்லாம் வெளியில காட்டிக்காம ரொம்ப ஸ்வீட்டா பேசவும், உங்களுக்கு என்ன பார்க்கும்போது பயமா இல்லையா என்ன, நான் ரொம்பவே வியர்டான பொண்ணு, எனக்கு இப்படி எல்லாம் பேசினா செட் ஆகாதுன்னு சொல்றா. நீ வியர்டான பொண்ணுன்னு யார் சொன்னா? உன் வயசுல இருந்துட்டு இருக்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சோ நீயும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட, அதாவது நம்ம ஜெஸி கிட்ட பேச சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு தான் சின்ன வயசுலயே தன்னோட அம்மா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவ மேல கொஞ்சம் கோவமா இருக்கா இல்லையா. சோ நம்ம ஜெஸி கிட்ட சுத்தமா பேசவே மாட்றா.
அதுவே இங்க நம்ம மிஸ்டர் காங் தூக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்க்கும்போது ட்ரெஸ் இல்லாம இருக்காரு. பார்த்தா அதுக்கு பக்கத்துல நம்ம ஹான்சு அக்காவுமே ட்ரெஸ் இல்லாம இருக்கவும் நைட்டு என்ன சம்பவம் நடந்திருக்குங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவசர அவசரமா எழுப்பி சீக்கிரமா ரெடியாகி ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, நம்ம உடனே இந்த விஷயத்த பத்தி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல, யாரா இவன் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு கூட பழகுறியா, போய் வேலைய பாடுறான்னு ஹான்சு அக்கா சொல்லவும், என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி செமையா அதிர்ச்சி ஆகிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியாவது ஜெஸியோட கொடுமைக்கார ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்க குழந்தைய மீட்டு திரும்ப ஜெஸி கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக நிறையவே எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றான். அப்படி இருக்கச்சுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜெஸி அக்கா ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் திருடி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா ஜெஸியோட ஹஸ்பண்ட் கண்ணா பின்னான்னு தாறுமாறா குடிச்சிட்டு ஜெஸிய போட்டு பயங்கரமா அடிச்சதுக்கான எல்லா எவிடன்ஸுமே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் தான் இப்ப போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் டைரக்டா ஜெஸியோட ஹஸ்பண்டையே மீட் பண்ணி, என்ன 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 கருமையா இதெல்லாம், நீ இப்படிப்பட்ட ஒரு மோசமான கொடுமைக்காரன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த கேஸுக்கு ஒத்துருக்கவே மாட்டேயா. இதுல உனக்கு என்ன தைரியம் தான் அந்த அப்பாவி குழந்தையோட கஸ்டடி கேட்டிருப்ப, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்ன? ஒருவேளை இந்த எவிடன்ஸை ஹீரோ மட்டும் கோர்ட்ல சப்மிட் பண்ணா கண்டிப்பா இந்த கேஸ் ஒரு நிமிஷம் கூட நிக்காது. அல்லேக்கா உன் குழந்தையை தூக்கி பொண்டாட்டி கையில ஒப்படைச்சிட்டு போயிருவாங்க. இங்க பாரு, நான் தோத்து போக போறேன்னு தெரிஞ்சும் என்னால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாது, வேற ஏதாவது லாயரை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பவும், அந்த சைக்கோ விடுறதா இல்ல, நீ என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்ட, ஒழுங்கா இந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்டு போன்னு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும், நம்ம ஹீரோயினுமே இதை பத்தி பேசுறதுக்காக ஹீரோவை மீட் பண்ண போறா. பட் அங்க நம்ம ஹீரோவும் ஜெஸியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு போறத பார்த்து டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் இந்த மேட்டரை தான் கிளைண்டோட கேஸா மட்டும் பார்க்காம தன்னோட பர்சனல் கேஸா எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோவையும் ஜெஸியையும் காலி பண்றதுக்காக ஒரு சில முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வரா. என்னன்னா நம்ம ஹீரோ ஜெஸி கூட அஃபேர்ல இருந்ததுனால தானே நம்ம ஹீரோயின் அவரை விட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ அந்த விஷயத்தை கரெக்டா இங்க மென்ஷன் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணவும் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி, ஐயோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, இவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க, ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் உண்மை என்னங்கறத நிரூபிக்கிறேன். ஆனா இதை ஒரு காரணமா வச்சு தயவு செஞ்சு அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஞ்சிரான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது போல. இங்க பாருங்க யுவரானர், அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் கூட தொடர்பு இருந்தது, அதை தட்டி கேட்கறதுக்காக தான் அவளோட ஹஸ்பண்ட் போட்டு அடிச்சாரு. எந்த ஒரு ஆம்பளைக்குமே தன்னோட ஒய்ஃப் தனக்கு துரோகம் பண்றாங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா தாங்கிக்க முடியாது, அதுக்கு அடிப்பாங்க தான், இதை நாம ஒரு குற்றம்னு சொல்லிட முடியாதே. சோ என் கட்சிக்காரர் கோவத்துல பண்ண ஒரு சில சம்பவங்களை மனசுல வச்சுக்காம குழந்தையோட நலனை கருதி குழந்தையோட கஸ்டடியை அப்பா கிட்ட ஒப்படைக்கும்படி நான் உங்ககிட்ட மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட வாதத்தை முடிக்கிறாங்க. ஜட்ஜுமே இந்த எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, அப்போ இந்த ஜெஸி கூட கான்டாக்ட்ல இருந்த பையன் பேரு போயும்போ, இந்த பேரை நான் ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட பேரு போயும்போங்கிற விஷயமே இந்த ஜட்ஜுக்கு ஞாபகம் வருது. யோ லாயர், அப்போ நல்லா இருந்த குடும்பத்துல குண்டு வச்சதே நீதானாயான்னு ஜட்ஜு கேட்க, ஐயா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா, நான் ரொம்ப நல்லவன், என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஜெஸி கிட்ட என் கூட அஃபேர்ல இருக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன், மத்தபடி எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைங்கிறத என்னால புரிய வைக்க முடியும்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா நம்ம ஹீரோ தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சுதானே டிவோர்ஸ் பண்ணிருப்பா. பட் இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கிற விஷயம் புரிய வரவும், அப்படி நான் உன்னை என்ன கொடுமைப்படுத்திட்டேங்கிறதுனால என்ன நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போனேன்னு கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா பேனிக் ஆகி, ஐயோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணேன், மற்றபடி எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த தொடர்பும் இல்ல, நம்ம பிரச்சனையை ஒரு காரணமா வச்சு தயவு செஞ்சு அம்மாவையும் குழந்தையையும் பிரிச்சிடாதன்னு ஹீரோ கெஞ்சிரான். இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோயின் ஒருவேளை ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு யோசிச்சு அந்த எவிடன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிடுறதுனால கேஸ் அப்படியே நம்ம ஹீரோக்கு சாதகமா திரும்பிடுது. இதனால எங்க தன்னோட குழந்தைய தாங்கிட்டே இருந்து பிரிச்சு ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவாங்களோங்கிற டென்ஷன்ல அந்த குழந்தையோட அப்பா நம்ம ஹீரோயினை திட்ட, உனக்கு மட்டும் தான் வாய் இருக்கா, எனக்குமே வாய் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் கூட கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுட்டு, சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, பொறுமையா இருங்க, இப்ப நான் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன், அந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கேஸை ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஜெஸியும் எலிவேட்டர்ல இறங்கி போயிடுறாங்க. என்ன ரீசனுக்காக நம்ம ஹீரோ இப்படி ஒரு மோசமான காரணத்தை சொல்லி தன்னை டிவோர்ஸ் பண்ணாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணி வேக வேகமா ஓடுறா.
உன் பொண்டாட்டி இப்படி திடீர்னு உன் சைடு சாஞ்சிட்டாலே, திடீர்னு பெல்ட் அடிச்சிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு ஜெசி கேட்க, அதுதான் எனக்குமே பயமா இருக்கு. இருந்தாலும் எவிடன்ஸ் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா உனக்கு உன்னோட குழந்தை கிடைச்சிரும்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஓட முடியாம ஹீல் ஷூவை கையில கட்டி எடுத்துட்டு வந்த நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சுக்கிட்டே அந்த ஷூ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம், உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த அஃபேரும் இல்லையான்னு கேட்க, இங்க பாரு, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்ல. பிகாஸ் என்னோட ஷாப்ல எனக்காக கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எதுவா இருந்தாலும் நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கேளுன்னு ஜெசி சொல்ல, இப்ப நீ பதில் சொல்லனா கண்டிப்பா உன்னை நான் இங்க இருந்து விட மாட்டேன்னு ஹீரோயின் அடம்பிடிக்கவும், ஆட என்னடா இது பெரிய தலைவலியா இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெசி ஹீரோயினோட மொபைலை வாங்கி தன்னோட நம்பரை நோட் பண்ணி கொடுத்து, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம்ல நீ எனக்கு கால் பண்ணினா நான் நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் தனியா மாட்டிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட தன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து, இன்னைக்கு நான் கார் எடுத்துட்டு வரல, ஏன்னா ஜெசியோட ஹஸ்பண்ட் தான் என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இப்ப அவன் என் மேல சம கோவத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா திரும்ப ஆபீஸ்ல டிராப் பண்ண மாட்டான். சோ நீ தான் எனக்கு லிஃப்ட் தரணும்னு சொல்லிக்கிட்டே ஜெசி கொடுத்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது நாட் எக்ஸிஸ்ட்னு வரவும், சண்டால பாதகத்தி தப்பான நம்பரையா நீ கொடுத்துட்டு போயிருக்கன்னு சொல்லி செம டென்ஷன் ஆகி ஹீரோவை போட்டு உதைக்கவும், பாவம் அவன் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்துறான். நெக்ஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தோம்னா இந்த கேஸ்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் பிட் கட்டிருந்தாங்கல்ல, அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ்டர் காங், ஏண்டா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, அங்க அவங்க 2 பேரும் உயிரை கொடுத்து வாதாடிட்டு இருக்காங்க, இங்க நீங்க என்னன்னா அவங்கள வச்சு காசு சம்பாதிக்க பாத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கச்ச, என்ன சவுண்ட் எல்லாம் ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹான்சுவக்கா வரவும், மிஸ்டர் காங் அவங்கள பார்த்து பயங்கரமா எம்பாரஸ்ட் ஆகி அங்கே இருந்து ஓடிடுறாரு. என்னக்கா உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையான்னு ஒரு பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் இல்ல, நேத்து நாங்க சரக்கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சம்பவம் நடந்து போயிடுச்சு, அதனாலதான் அவன் டென்ஷனா இருக்கான்னு சொல்லிட்டு ஹான்சுவக்கா போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் என்ன காரணத்துக்காக நீ என்ன டிவோர்ஸ் பண்ணனு கேட்கும்போது, எனக்கு கல்யாண வாழ்க்கை செட் ஆகல, நீன்னு இல்ல உன்னோட இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலுமே கண்டிப்பா என்னால ஹேண்டில் பண்ணிருக்க முடியாதுன்னு ஹீரோ ரிப்ளை பண்றான். நாம 7 வருஷம் லவ் பண்ணி ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அப்படி இருக்கச்ச எப்படி உன்னால இதை ஒரு காரணமா சொல்ல முடியுதுன்னு ஹீரோயின் கேக்குறா. கல்யாணத்துக்கு முன்ன வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சுன்னு ஹீரோ ரொம்ப சிம்பிளா சொல்லவும், ஓகே உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமே, அதை விட்டுட்டு எதுக்காக இந்த அஃபேர் அது இதுன்னு ரொம்பவே கன்றாவியான கேவலமான காரணத்தை முன் வச்சேன்னு ஹீரோயின் கேட்க, ஒருவேளை நான் வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கண்டிப்பா நீ எப்படியாவது அதுல இருந்து என்ன வெளியில கொண்டுட்டு வரணும்னு முயற்சி பண்ணிருப்ப. பட் அஃபேர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ உடனே என்ன டிவோர்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ சொன்ன எல்லாமே உண்மைங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். கட் பண்ணா ரொம்ப சோகத்துல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பயங்கரமா சரக்கடிச்சிட்டு இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் மிஸ்டர் காங்கிட்டையும் சிஇஓ கிட்டையும் சொல்லும் போது, எப்படா இந்த அணுகுண்டு வெடிக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு வழியா வெடிச்சிருச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச வர நீயா தான் உன் தலையில மண்ணவாரி இறைச்சுக்கிட்டு நாசமா போயிட்டு இருக்க. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, என்ன காரணத்துக்காக 7 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணன்னு கேக்குறாங்க. இதுல என் முன்னாள் பொண்டாட்டிய பத்தி குறை சொல்ல எதுவும் இல்ல, பிகாஸ் அவ வேலையில அவ கரெக்டா இருப்பா. பட் என்னாலதான் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாலேயே முடியல, அதுக்காக தான் நான் டிவோர்ஸ் பண்ணேன்னு சொல்லவும், எங்களை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரனங்க மாதிரி இருக்கா, நீ என்ன காரணத்துக்காக ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். பட் நீ எந்த இடத்துல கல்யாண வாழ்க்கையை இதுக்கப்புறம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறத உணர்ந்தங்கிறத பத்தி தான் நாங்க இப்ப கேக்குறோம்னு சொல்றாங்க. மொபைல் போன்ல இருக்க மாதிரி வாழ்க்கையிலயும் டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஹீரோ புலம்ப, இப்ப நீ இந்த உலகத்துக்கு என்னதான் சொல்ல வரன்னு சிஇஓ கேட்க, பொதுவா இப்ப நாம ஒருத்தரை வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத நம்மளால உணர முடியும். அதே மாதிரி தான் கல்யாண வாழ்க்கையுமே, நமக்கான எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிற ஆசையில தான் எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அங்கே இருந்து தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னால யாருக்குமே தெரியாது. ஏயா நீங்க 2 பேரும் 7 வருஷமா லவ் பண்ணிருக்கீங்க, அப்பவே உன்னால இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியலையான்னு மிஸ்டர் காங் கேட்க, இங்க பாரு தம்பி, கல்யாண வாழ்க்கைக்கும் காதல் வாழ்க்கைக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப கியூட்டா தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கர இரிட்டேட்டிங்கா அனாயிங்கா இருக்கும். அதுதான் என்னோட ப்ராப்ளம்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட கியூட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கியூட்னஸ் பண்றங்கிற பேர்ல ஹீரோவை போட்டு கொலையா கொண்டு இருப்பாங்க. எப்படின்னா ஹீரோயின் எந்த வேலையும் பண்ணாம எப்ப பார்த்தாலும் ஐஹோ பண்ணிட்டே இருப்பா. ஐஹோனா மை டியர் ஒப்பா, நீங்க நான் எது கேட்டாலும் பண்ணுவீங்களே, அப்போ எனக்காக சமைச்சு கொடுங்க, எனக்காக பாத்திரம் தேய்ச்சி வைங்க, நான் வீட்டுக்குள்ள எங்க போறதா இருந்தாலும் நீங்க தான் என்ன தூக்கிட்டு போகணும், நான் சொல்ற மூவியை தான் நீங்க பார்க்கணும், எனக்கு குளிர்னுச்சுன்னா நான் ஏசி ஆஃப் பண்ணிடுவேன், நீங்க வேர்வையில தான் படுத்து தூங்கணுங்கிற மாதிரி நிறையவே ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பா.
என்னதான் இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம ஹீரோக்கு ரொம்ப கியூட்டா அழகா ஜாலியா இருந்தாலும் போக போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயங்கரமா இரிட்டேட் ஆகியிருக்கான். எங்க இதெல்லாம் அவகிட்ட சொன்னா தன்னையே தான் மாத்திக்கிறேங்கிற பேர்ல நம்ம ஹீரோயின் ஏதாவது கஷ்டப்படுவாளோன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கேன்னு பொய் காரணம் சொல்லி நம்ம ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணியிருக்கான். ஏன்யா உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாமா ஏன் டிவோர்ஸ் பண்ணுவேன்னு கான் கேட்க, தூரத்துல இருந்து பார்த்து ஒருத்தர் வாழ்க்கையை விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸி, அதுவே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தாதான் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது உனக்கு புரியும்னு ஹீரோ சொல்ல, இதுல என்ன இருக்கு, ஒரு குழந்தை பிறந்திருந்தா ஹீரோயினுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கும்னு சிஇஓ சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி நான் ஹீரோயினுக்கு புருஷங்கிற பேர்ல ஆயா வேலை பார்த்தேனோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் அப்பாங்கிற பேர்ல நான் தான் ஆயா வேலை பார்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல எனக்கு சரியான வேலை கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், முக்கியமா என் பொண்டாட்டி கையை எதிர்பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றான். அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் ஹான்சோ அக்கா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா, நான் லவ் பண்ண பையனையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் கூட லைஃப் லாங் சந்தோஷமா வாழணுங்கிற ஆசையில தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன். பட் அது அனாயிங்கா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லி பொய்யான ஒரு காரணத்தை முன் வச்சு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போக எப்படி அவனுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கச்ச, இப்ப என்ன உனக்கு, பேசாம நான் அவனை கொலை பண்ணிடுவா, கொலை பண்ணா நீ இந்த மாதிரி எல்லாம் புலம்புறதை நிறுத்துவியான்னு ஹான்சு அக்கா கேட்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் அவன் செத்து போயிட்டா ஒரே நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போயிருமே, என்ன இருந்தாலும் அவன் என்னோட முன்னாள் ஹஸ்பண்ட், முன்னாள் காதலன், சோ எனக்கெல்லாம் அவனை கொலை பண்ண மனசு வராதுன்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமான ஃபீலிங்ஸ்ல புலம்பிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆபீஸுக்கு வந்ததும் சிஇஓ மேடம் அவகிட்ட, என்னம்மா கேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவீலன்னு கேக்குறாங்க. அதுதான் எனக்குமே சந்தேகமா இருக்கு, ஒருவேளை நான் இந்த கேஸ்ல தோத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்க, ஆட என்னம்மா நீ இப்படி பேசுற, நீ தான் நம்ம ஏரியாலேயே ரொம்ப திறமையான டிவோர்ஸ் லாயர், சோ கண்டிப்பா யாராலையும் உன்னை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே நம்ம சிஇஓ மேடம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. உடனே அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக டீ எல்லாம் போட்டு கொடுத்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, நம்ம ஹீரோயினுமே நடந்ததை சொல்ல, அவ்வளோதானா, வாழ்க்கையில இதை விட கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்னையே எடுத்துக்கோ, எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஒத்து வரல, சோ நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்கிற விஷயமே எங்களுக்கு ஞாபகம் வந்தது. சோ ஒரு ஆண் துணை இல்லாம, ஹஸ்பண்ட் துணை இல்லாம என்னோட 3 குழந்தைங்களையும் இந்த சொசைட்டில வளர்க்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. அதே நேரம் என் பசங்க எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்க. சோ இப்போ ஒரு கெட்ட விஷயம் நடந்துட்டு இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிற நம்பிக்கையில வாழ்ந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்னு சிஇஓ மேடம் அட்வைஸ் பண்றாங்க. ஒருவேளை எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருந்தா கண்டிப்பா நான் இந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி இருக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்படுறா. அப்புறம் என்னதான் நமக்கு பர்சனல் லைஃப்ல பல ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரொஃபஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சோ நம்ம ஹீரோயின் உடனே ஜெஸியோட ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு நான் கொஞ்சம் கோவமானதுனால தான் அப்படி பேசிட்டேன், சோ நீங்க அது எல்லாத்தையுமே மறந்துட்டு எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்களுக்காக வாதாடி கண்டிப்பா நான் இந்த கேஸை சக்சஸ்ஃபுல்லா வின் பண்றேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறா. அதுவே இங்க நம்ம ஜெஸி ஹீரோக்கு கால் பண்ணி, நான் ஹீரோயின் கிட்ட தப்பான நம்பர் கொடுத்ததுனால அவன் என் மேல கோவமா இருக்காளான்னு கேட்க, ஆமா சமகாண்டல் தான், பட் நான் உண்மையான காரணம் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டான்னு ஹீரோ ரிப்ளை பண்ணவும், என்னோட முன்னாள் ஹஸ்பண்ட் இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக வெளியூருக்கு போறாராமா. சோ ஒரு நாள் ஃபுல்லா பாப்பாவை பாத்துக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாரு. நானுமே ஓகேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் குழந்தைய நான் விசிட்டேஷன் ரூம், அதாவது கோர்ட்ல வச்சு பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, நான் அவளை அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டிட்டு போலான் இருக்கேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், அவ கூட மனசு விட்டு பேசுவேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்கு போன இடத்துல அந்த ஷோவோட டைரக்டர், என்ன மேடம் பேஸ்பால் பிளேயரோட டிவோர்ஸ் கேஸ்ல வின் பண்ணிட்டீங்க போல, எப்போ எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைப்பீங்கன்னு கேட்க, இல்ல இன்னும் அந்த கேஸ் முடியல, நடந்துட்டு தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா, பட் அடுத்த வாரம் அந்த பேஸ்பால் பிளேயர் தான் குழந்தைய கூட்டிட்டு அமெரிக்காக்கு போக போறதா அவரோட கசின் என்கிட்ட சொன்னாரேன்னு இந்த டைரக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கோர்ட்ல நடந்துட்டு இருக்க கேஸ் முடியறதுக்கு முன்னாலேயே ஜெஸியோட ஹஸ்பண்ட் தான் குழந்தைய கூட்டிட்டு ஃபாரினுக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு புரிய வருது. உடனே அவருக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது, ஆமா நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான், உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாததுக்கு ரொம்ப சாரி, பட் எனக்கு வேற வழி தெரியல, நடந்துட்டு இருக்கதெல்லாம் பார்த்தா எங்க இந்த கேஸ்ல அவங்க வின் பண்ணி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால ஒரு நிமிஷம் கூட என்னோட டாட்டர் இல்லாம இருக்க முடியாது, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது கண்காண தூரத்துல போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம்னு அளவும், நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கிறது எனக்கு நல்லா புரியுது, பட் சட்டத்துக்கு முன்னால அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா இன்னும் கேஸ் முடியல, சோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டு எப்படியாவது இந்த கேஸை நான் வின் பண்ணி தரேன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க. இல்ல நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்டையும் லாயர் கிட்டையும் விசாரிச்சிட்டேன், எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் லீகலா டிவோர்ஸ் ஆகி குழந்தையோட கஸ்டடி என்கிட்ட இருக்கிறதுனால நான் என் குழந்தைய எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம், யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு.
நம்ம ஜெசி பாப்பாவை கூட்டிட்டு வெளியில போகும்போது அவ ரொம்பவே அமைதியா இருக்கவும், என்ன பாப்பா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, இல்ல என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, என்ன உனக்கு பிடிக்கலையான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, எனக்கு அமெரிக்காக்கு போக விருப்பமே இல்ல, எனக்கு இந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு, இந்த ஊர் தான் பிடிச்சிருக்குன்னு பாப்பா சொல்லும்போது, எங்க மறுக்கா சொல்லு, மறுக்கா மறுக்கா சொல்லுன்னு கேட்டு அந்த குழந்தை பேசுற எல்லாத்தையும் ஜெசி மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி என் குழந்தைக்கு கொரியால இருக்க தான் பிடிச்சிருக்கான், அவங்க அப்பா கூட அமெரிக்காக்கு போறதுல விருப்பம் இல்லையா, சோ இதை நான் ஒரு எவிடன்ஸா காட்டி என் குழந்தையோட கஸ்டடியை திரும்ப வாங்கிக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. தென் இங்க நம்ம ஹீரோயின் மிஞ்சே கூட டேட்டிங் வந்த இடத்துல அவளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கதை நோட் பண்ற மிஞ்சே, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றா. அது எப்படி, தான் பெத்த குழந்தை மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம அக்கறை இல்லாம அம்போன்னு விட்டுட்டு போன ஒருத்தி இப்ப திரும்ப 2 வருஷம் கழிச்சு வந்து குழந்தைய கேட்டா எடுத்து கொடுத்துட முடியுமா என்ன? எனக்கு என்னமோ அந்த டாடி தான் நல்லவர் மாதிரி தெரியுது. சோ அந்த குழந்தை தான் அப்பா கிட்ட வளர்றதுதான் அவங்க ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு மிஞ்சே சொல்றான். ஆமா, நானுமே ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் குழந்தையோட அப்பா அம்மாவை போட்டு பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. அதுல இருந்து ரெக்கவர் ஆகணுங்கிறதுக்காக தான் தன்னோட குழந்தைய ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு வீட்ல இருந்து வெளியில வந்து டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி தனக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை கிரியேட் பண்ணி, அதாவது பிசினஸ் சொல்லுவாங்கல்ல, தன்னோட குழந்தைய வளர்க்கறதுக்காக வருமானம் காசு தேவைப்படும்ல, அதுக்குன்னு ஒரு ஷாப் ரன் பண்ணி இப்ப ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் தன்னோட குழந்தைக்கான கஸ்டடியை கேக்குறாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, எல்லாம் சரிதான், பட் அவங்க அப்படி அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. என்னதான் அந்த அப்பா தான் ஒய்ஃபு கிட்ட ரொம்பவே கொடுமைக்காரனா நடந்துக்கிட்டாலும் தன்னோட குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கான். இன்கேஸ் அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் குழந்தைய மட்டும் விட்டுற மாட்டான். பட் அந்த அம்மா அதை தவறிட்டாங்கிறதுனால குழந்தை கடைசி வரைக்கும் அப்பா கிட்ட இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும்னு மிஞ்சே ரிப்ளை பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் அவ ஒரு பொண்ணு, மேபி அவளும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். சோ ஒரு அம்மா வாழ்ந்து யோசிச்சு பார்க்கும்போது ஜெசியோட ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்க தப்ப எப்படியாவது ஹீரோ கிட்ட சொல்லிடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜெசியோட ஹஸ்பண்ட் சொல்லாம கொள்ளாம குழந்தைய கூட்டிட்டு அமெரிக்காக்கு போக போறானாமான்னு மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணிடுறாங்க. பட் அவங்க ஒரு லாயர் ஆச்சே, சோ தன்னோட கிளைண்ட்டை தானே மாட்டி விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு தொழில் தர்மத்துக்காக அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டு அடுத்து நாம என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. கட் பண்ணா யாருக்கும் தெரியாம சைலண்டா நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக ஜெசியோட ஹஸ்பண்ட் தான் குழந்தைய கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ பாப்பா நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு வந்து பாக்குறச்ச ஒரு அம்மா தன்னோட குழந்தைய ரொம்ப கேரிங்கா கவனிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ற அந்த குட்டி பாப்பா தன்னோட அம்மா கிட்ட போகணுங்கிற ஆசையில ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்துடுறா. ரொம்ப நேரம் ஆகியுமே ரெஸ்ட் ரூம்குள்ள போன பாப்பா இன்னும் வெளியில வரலன்னு சொல்லி ஜெசியோட ஹஸ்பண்ட் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போது தப்பான சிக்னல்ல ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்த நம்ம குட்டி பாப்பா மேல கார் இடிச்சு ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. பாவம் பாப்பா உயிருக்காக போராட ஆரம்பிச்சிடுறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது.